நேத்து ராத்திரி பேங்க்ல கொள்ளையடிக்க ஒரு சிலர் முயற்சி பண்ணிருக்காங்க. காவல்துறை அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பக்கத்துல இருந்த கடையில இருந்து மண்டையா சூடா சமோசா சாப்பிடும்போது இந்த நியூஸ போடாத, வேற ஏதாவது மாத்து. காவல்துறை ரொம்ப ஈஸியா அந்த பணத்தை மீட்டிருக்காங்க. அதுக்காக இந்த காட்டுத்தனமான சத்தத்தை கேட்டு என் காதே செவிடாயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணு. நீ ஆஃப் பண்றியா? நான் வந்து பண்ணுவேன். கஜா இதைய ஆஃப் பண்ண சொல்றீங்க? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பியா அது? நீங்க சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ராக் பேண்ட் மட்டும் இருந்தா போதும். ஷோஸ் பண்ண பண்ண பணமா கொட்டும். மோட்டோ ராக் பேண்ட் சரியா இல்லனா மக்கள் பெரிய பெரிய கல்லையும் முட்டையெல்லாம் தூக்கி போடுவாங்க. தக்காளியும் வந்து விழும். ஆரம்பத்திலேயே அவசகுண மாதிரி பேசாத பத்துலு. ராக் பேண்ட் ஆரம்பிச்சு நான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஹிட்லர் மிஸ்யா சீக்கிரமா ராக் பேண்ட் ஆரம்பிச்சாகணும். அதுக்கு ஏதாவது வழியை சொல்லு. அட ராக் பேண்ட ஓபன் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இத பத்தி டாக்டர் ஜட்காக்கு இன்னும் தெரியும்பா. வாங்க போலாம். இப்பயே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்டனை அழுத்திட்டு இதை இப்படி திருப்பி விட்டா இந்த சத்தம் வரும். ஓகே, நான் 1 2 3 சொன்னதும் எல்லாரும் கபால் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம். எப்படி? ஏ கஜா கஜா, இவனுக்கு நம்ம டேலண்ட் மேல நம்பிக்கை கிடையாதுப்பா. நம்மளோட டேலண்ட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஜனங்க போடுற கல்லு தான் இப்ப மேட்டரே. 1 2 3 ஸ்டார்ட். என்னால தாங்க முடியல. இப்ப அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த அகலமான உடம்புக்காரன் உள்ள வந்துட்டான். ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நிறுத்துங்க. மனுஷங்களுக்கு காது செவிடாயிடும் போல இருக்கு. வீடே நிலநடுக்க வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன். உங்களை அடிச்சு துவக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி வாசிச்சீங்க அவ்வளவுதான். ஆமா, எவ்வளவு அமைதியான இடம். அடே மோட்டு, கொஞ்ச நேரம் தான் நாம இங்க இருக்க போறோம். அட என் உடன்பிறா சகோதரா, என் நண்பா, எந்த விஷயத்தையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. நாம இங்க இருந்து பிராக்டிஸ் பண்றத யாரும் தடுக்க முடியாது, யாரும் வரவும் முடியாது. ஓகேப்பா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் சார். அட இத பாத்தோல மட்டும் திருந்தவே மாட்டான்பா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. அட என் மண்டைக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு ஹெல்மெட் கொடுங்க. எங்க போனாலும் ஓடுறதே பொழப்பா போச்சு. ஓடி வந்துருங்க. இங்க நடக்க போற நிகழ்ச்சியை நாங்க எங்களோட சேனல்ல லைவா காட்ட போறோம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே கப்பா, இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க. மோட்டுவும் பத்துலவும் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆயிட்டாங்க.
இப்ப நீங்க பார்க்க போற நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம ஊரோட ஹீரோஸ் நம்ம மோட்டு பத்லு அவங்க 2 பேரும் ஒரு ராக் பேண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட முதல் நிகழ்ச்சியை தான் நீங்களும் அப்ப பார்க்க போறீங்க. பார்த்து கண்டிப்பா ரசிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோகிராம் ஆரம்பிக்க போகுது. பத்துலு, நாம வாசிக்கிறத கேட்டு மக்கள்லாம் எப்படி மெய்மறந்து நிக்கிறாங்க பாத்தியா? கூடிய சீக்கிரத்துல அவங்க மனசுல நான் ஒரு ஹீரோ ஆயிடுவேன். நான் தான் ராக் ஸ்டார் பட்டத்தை ஜெயிக்க போறேன். எனக்கு எவ்வளவு மவுஸ் இருக்குன்றதை இப்போ நான் பப்ளிக் கிட்ட போறேன். நீயே மோட்டு பாத்துக்க. போகாத, இங்கே இரு. சொன்னா கேளு. அம்மா. சிங்கம் சார், இந்த பேண்டை எப்படியாவது நிப்பாட்டுங்க. ஒருக்குள்ள ஒரு பயம் ஒழுங்கா தூங்க முடியல. எங்க பாரு, இத பேன் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் பர்மிஷன் வாங்கி தான் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடா டான் என்கிற டான், எப்படியாவது இந்த ப்ரோகிராம நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு ஃப்ரீயா சமோசா தரேன். என்ன சொன்னீங்கன்னு இப்ப சொல்லுங்க. அட, எப்படியாவது இந்த ப்ரோகிராம நிறுத்துங்கன்னு சொன்னோம். நீங்க எவ்வளவு பணம் கேக்குறீங்களோ தரோம். 1000மோ இல்ல 2000மோ இல்ல 3000மோ 10,000மோ எது வேணாலும். இப்பவாது நீங்க எல்லாரும் என் வழிக்கு வந்தீங்களே. ஜான் த டான் சொல்றேன், உடனடியா அந்த பேண்ட நிறுத்தி காட்டுறேன். வந்துகிட்டே இருங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்சு டைலாக் சொல்றீங்க? என்ன நம்பர் 2? அட்டாக் பாய்ஸ். சிங்கம் சார், அவங்க எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கடத்திக்கிட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை மீட்டு நீங்க தான் எங்க கிட்ட கொடுக்கணும். முடியாது. முறையா ஜான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான். நான் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்கள் மொத்த பேரும் அவன் பின்னாலதான் இருக்காங்க. டாக்டர் ஜட்கா சார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். அட, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க நண்பா. இங்க பாருங்க மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் இங்க வந்து நில்லுங்க. அப்புறம் இந்த ராட புடிச்சுக்கோங்க. பூசணிக்கா மண்டியா, என்னடா பண்ற? எதுக்காகடா எங்களை இப்படி கம்பத்துல கட்டி வைக்கிற? ஒண்ணும் புரியல. ஏதோ நானா இருக்கவே தலை சுத்தி கீழே விழாம ஸ்டடியா நின்னு அட இருக்கேன். மோட்டு, என் உடன்பிற சகோதரா, என் நண்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இது புது மிஷின், அதனால எதையும் மறந்துட்டேனா. மறுபடியும் இதுல வந்து நில்லுங்க. கண்டிப்பா அவங்கள நீங்க பிடிச்சிருவீங்க. எங்களால மறுபடியும் இந்த சக்கர மாதிரி எல்லாம் சுத்த முடியாது. இந்த தடவை நீங்க பறந்து போக போறீங்க. கவலைப்படாத என் ஆருயிர் நண்பா. யாரா அது நம்ம வண்டி மேல விழுந்தது? மோட்டுவும் பத்ருவும் தான் பாஸ். அவங்க என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தோல்வியை ஒத்துக்கலனா என்ன? இப்ப அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. எங்க வழியில நீங்க வர முடியும், ஆனா திரும்பி போக முடியாது. சுற்றாதீங்க ஜென்டில்மேன். துப்பாக்கில தோட்டா போட்டு வைன்னு எத்தனை தடவை சொல்றது? பாஸ், நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது டாக்டர் தான் சொன்னாரு, தோட்டா சைஸ்ல இருக்கிற மாத்திரைய காலையில 2 நைட்டு 2 கொடுக்க சொன்னாரு. அதான் கொடுத்தேன். என்னது? மாத்திரைக்கு பதிலா துப்பாக்கியோட தோட்டாவே எனக்கு கொடுத்த? டேய், வீங்கி போன பண்ணி, யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? அது பாஸ், தோட்டா சைஸ் மாத்திரை எங்கேயும் கிடைக்கல. அதான் டேய்,
நான் எப்படி இந்த மாதிரி பறக்கிறேன்? என்னால இதை நம்பவே முடியல. என்ன கீழே விட்டுருங்க, கீழே விட்டுருங்க. பத்துலு, அந்த பெரிய மண்டிய கிட்ட பேசி ஏதாவது வழி இருக்கான்னு கேளு. டாக்டர் ஜட்கா, இதை எப்படி கீழே இறக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ கவலையப்படாத என் உடன்பிற சகோதரா, என் நண்பா. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா அது தானாவே கீழே இறங்கிடும். சேஃபா லேண்ட் ஆயிடுவீங்க. ஆமா, நல்லா புடிச்சுங்க. என்ன தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்பீங்க. நீங்க தான் அந்த ராக் பேண்ட் காரங்களா? அப்படின்னா இங்கிலீஷ் பாட்டு பாடுறவங்க. எங்களுக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கமான், பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ், இவங்க தான் ராக் பேண்ட், நாங்க கிடையாது. நான் தான் ஜான், த டான். ஜானாவான் டான். மரியாதையா பாடிருங்க, இல்லன்னா உங்க கதை அவ்வளவுதான். என்னால டான்ஸ் கின்ஸ் எல்லாம் ஆட முடியாது. எப்பா, முடியலப்பா. அட, இந்த மிஷின் உடம்போட வெயிட்ட செக் பண்றதுக்காக தான். உன்னோட வெயிட் என்னன்னு பாக்கலாமா? என்னப்பா 10 கிலோக்கு மேல ஏற மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துப்பா. கம்மியா சாப்பிட்டுட்டு வந்து செக் பண்ணுங்க. சிரிக்காதரா, நான் கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்கும் என் உடம்பு வெயிட்ட குறைச்சு காட்டுறேன். நான் என்னோட உடம்பு வெயிட்ட ஏத்தி காட்டுறேன். எப்ப ஏத்த போற? இந்த ஜென்மத்திலயா இல்ல அடுத்த ஜென்மத்திலயா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மோட்டோ? நீ பாடி வெயிட்ட குறைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க, நான் பாடி வெயிட்ட ஏத்துறதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, ஒரே எக்ஸசைஸ்ல எப்படி ஒரு உடம்ப ஏத்தவும் குறைக்கவும் முடியும்? நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு மோட்டோ. பத்துலு, நீ ஒண்ணு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் என் உடம்பு இழக்கும், உனக்கு உடம்பு பெருக்கும். நாம யாரோ திருடங்க நினைச்சுக்கிட்டு நம்மள துரத்துக்கிட்டு வருதுங்க. இந்த டாகிஸ்க்கு நமக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஏன் இப்படி விடாம துரத்துது? வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு கூடும். என்ன ஒரு சுவை! உன்ன மண்டையில போல அடிச்சுட்டு எல்லா பழத்தையும் குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. வெளியே வந்துருமா? நான் நினைச்சது நடந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் குதிச்சுனா தண்ணி தான் வெளியில போகும், உடம்பு குறையாது. போதும், இதை எப்படி தாண்டி காலம் பூரா திங்கிறிய? என்னால சாப்பிட முடியல. ஒன்னே ஒண்ணுதான் என்னால சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு சமோசா சாப்பிட்டா உடம்பு ஏறாது. தட்டுல இருக்க மொத்தத்தையும் சாப்பிட்டா தான் ஏறும். சீக்கிரம் சாப்பிடு. அட, சமோசா எப்படி சாப்பிடணும்னு மோட்டு கிட்ட கத்துக்க. நான் சாப்பிட்டு காட்ட பாரு. இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பாடி இறங்காது, புல்டோசர் மாதிரி ஆயிடுவேன். பாடி வெயிட் எல்லாம் விட்டு தள்ளுங்கப்பா. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க, அதுதான் முக்கியம். போட்டோ உடம்ப குறைக்கிறேன்னு கிலோ கணக்குல சமோசா சாப்பிடுறியா? இப்படி சண்டை போடுறான். ஏய் பத்தலு, உன்னோட உடம்பு எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். டாக்டர் பரங்கி கமண்டையே இருக்கானா? கச்சா கச்சா, மோட்டோ நீ ஏதோ உடம்ப குறைக்கிறதா கேள்விப்பட்டனே, என்னாச்சே? போய் பார்த்தலோ, நீ ஏதோ உடம்ப ஏத்துறதா சொன்னீங்க, அது என்ன ஆச்சே? நீ வாய போடுறா. நாங்க நேர்ல போய் அவரை பாத்துக்கிறோம். திறந்துடு சீசே.
பூசணிக்காய் மண்டையா என் உடம்பு இழைக்கவே மாட்டேங்குது. நீ தான் ஏதாவது பண்ணணும். இங்க பாருங்க ஜட்கா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் உடம்பு ஏறவே மாட்டேங்குது. நீங்க தான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து என் உடம்ப ஏத்தணும். ஒரு சமோசாவை முழுசா கூட சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனா என் உடம்புல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. பூசணிக்காய் மண்டையா என் உடம்பை இழக்க வைக்கிறதுக்கு நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். தினமும் வாக்கிங் எல்லாம் போனேன், ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சும் பார்த்தேன், ஆனா குறையல. மோட்டு என் அருமை சகோதரா, இதோ பாரு புது விதமான மிஷின். உனக்காக தான் இதை ரொம்ப ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். வந்து இதுல கொஞ்சம் ஓடு பார்க்கலாம். ஆஹா, பறையக்காய் மண்டையா ரொம்ப வேகமா போது, கொஞ்சம் நிப்பாட்டு. ஆஹா, என்ன காப்பாத்துங்க. சீக்கிரம் ஓடுங்க. சிக்கம் சார், இது ரொம்ப வேகமா போகுது, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. அதேங்கப்பா, மோட்டு என்ன பார்த்து காப்பாத்துங்கன்னு சொன்னான். அப்படின்னா நான் அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணுமா இல்ல நான் அவனை காப்பாத்தணுமா? ஓடு. காப்பாத்துங்க சிக்கம் சார், தயவு செஞ்சு போகாதீங்க. ஆள விடுப்பா. மோட்டோ நில்லு, சொன்னா கேளு மோட்டோ, ஓடாத நில்லு. நான் என்ன வேணும்டா ஓடிக்கிட்டு இருக்கேன், இது ஓடுது, அதனால நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க. நில்லு மோட்டோ, சொன்னா கேளு நில்லு. அம்மா, ஏதா என்னையே துரத்தி வந்து அடிக்கிறீங்க ஆவிங்களா? டேய் பறங்கிக்காய் மண்டையா, நீ மிஷினாடா வச்சிருக்கிற, எங்க எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அட மோட்டு என் அருமை சகோதரா, நீ ஓடாம எப்படி உடம்ப குறைக்க முடியும்? அப்ப என் உடம்பு இழைக்கவே இழைக்காதா? இல்ல, அதுக்கும் ஒரு வழி இருக்கு, கேளு. இதோ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டேனா உனக்கு வெயிட் குறைஞ்சிரும். அப்புறம் பத்துலு நீ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு பாரு, உன்னோட பாடி வெயிட் ஏறிடும். பறங்கிக்காய் மண்டையா, ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. ஆஹா, நான் இவ்வளவு இழைச்சிட்டேனா? என் தொப்பையெல்லாம் காணாம போச்சு. ஆஹா, பாக்குறதுக்கு யானை மாதிரி இருந்தனா இப்ப எறும்பு மாதிரி எல்லாம் ஆயிட்டேன். டாக்டர் ஜட்கா சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கொஞ்சம் உடம்ப டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்காக இந்த பானை வயிறு மாதிரி இவ்வளவு பெருசா ஆக்கி விட்டுட்டீங்களே. பூசணிக்காய் மண்டையா, சீக்கிரம் சரி பண்ணி எங்களை பழைய மாதிரி மாத்து. இத உடனே என்னால மாத்த முடியாதுப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு மெடிசனை கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னதை தானே செஞ்சேன். வாங்க அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க உனக்கு அடையாளம் தெரியலையா? இந்த முகத்தை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவன் தான் மோட்டோ, நான் தான் பத்லு. இவன் மோட்டுவா, அப்புறம் நீ பத்லுவா. அட, இது எப்படி நடந்துச்சு? அந்த டாக்டர் பூசணிக்காய் மண்டையா ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து எங்களை இப்படி ஆக்கிட்டான். இத கேட்கும் போதே என் கபாலத்துல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இது தேவைதான். நீங்க பண்ணதுக்கெல்லாம் அந்த ஆண்டவனா கொடுத்த தண்டனை தாக்கிட்டு இப்போ உங்க ரெண்டு பேரையும் துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு காய போட போற. நீங்க இப்ப பாத்துக்கிட்டே இருக்க. வா பாஸ், பிரமாதம், அருமையான பஞ்ச் டயலாக் சொல்லிருக்கீங்க. என்ன நம்பர் 2? பஞ்ச் டயலாக விட்டுட்டு முதல்ல அவங்க முகத்தை பஞ்சர் பண்ணுங்க. ஐடியா இந்த இத புடி, சாப்பிட்டுட்டு அவங்கள தோசம் பண்ணு. ஆஹா, இந்த சமோசா வாசனையே நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. பத்துலோ என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது, அடிச்சு துவைச்சு காய போட்டுறணும். நம்மளோட எல்லா கோவத்தையும் இன்னைக்கு நாம தீர்த்துடணும். வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் போய் அந்த பத்துலுவ புடி. அப்படியா? வயிறு காலியா இருப்பது எனக்கு மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது செய்ய. ஐடியா. சிங்கம் சார் வராரு, சிங்கம் சார் வராரு. எங்களை அடிக்க சிங்கம் சார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காருல்ல, அடிங்க சார், அடிங்க. கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த தடவை நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்க. சரி வா, அந்த டாக்டர் மண்டையை பார்த்து ஏதாவது வழி கேட்கலாம். மோட்டு என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, இதோ இத பாரு. இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு பழையபடியே மாறிடும். நீங்க பயப்பட வேண்டாம்.
மோட்டு பத்துல எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நான் டான் ஆகிறத அவங்களால தடுக்கவே முடியாது. இந்த மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். பை பை. சீக்கிரமா போய் அவனை புடிங்க. எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழ்தான், எனக்கும் தான் டயர்டா இருக்கு. அட பார்த்தலோ நீ கீழே பார்த்துக்கோ. மோட்டு நீ அவன் மேல ஏறி ஓடிக்கிட்டே இரு. பாக்குறதுக்கு ரோட்ல போற மாதிரியே இருக்கும்பா. மோட்டு பத்துல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. எங்க போனானுங்க இவனுங்க? வேண்டாம் வேண்டாம், அங்கே நில்லுங்க. இப்படி சட்னி ஆக்கிட்டானுங்களே. பாஸ் நீங்க எங்க போயிட்டீங்க பாஸ்? எங்க இருக்கீங்க? இங்க போன தடி தாண்டவராயனுங்களா, கொஞ்சம் கீழே தான் பார்த்து தொலைங்களாண்டா. என் மேலதான் இப்ப நீங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருக்கீங்க. சாரி பாஸ், நாங்க கவனிக்கல. வந்துட்டானுங்க. இப்போதைக்கு நாம இங்க இருந்து சூட்டு விட்டுடலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆமா நான் தான். ஆனா இந்த மருந்து மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மோட்டோ அவங்களெல்லாம் எங்க காணோம் மோட்டோ. யாரா நீங்க? அடேங்கப்பா, மறுபடியும் நீங்க தானா? மை நேம் இஸ் சிங்கம். அடேங்கப்பா, முதுகு போச்சுற சாமி. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். அம்மா குட்டையா, மரியாதையா அந்த டேப்லெட்டை கொடுத்துரு. இல்லனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முடிச்சா என்கிட்ட இருந்த மருந்த வாங்கி பாரு. அட அவசரப்பட்டுட்டியப்பா, மொத்த பாட்டிலையும் கவுத்து புட்டிய. என்னப்பா நடக்குதுங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. பூசணிக்கா மண்டையா, எல்லா மாதிரி அவன் சாப்பிட்டு மேல பறந்து போயிட்டான். சீக்கிரம் என்ன பழைய மாதிரி மாத்தி விடு. அட என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களுக்காக செஞ்சது அது. இனிமே எதுவும் பண்ண முடியாது. என்னது? எங்க போனாலும் விட மாட்டோம் மிஸ்டர்